சட்டையப்பருங்கிறது இது எதற்காக இங்கே வைத்திருக்காங்கங்கிறது எனக்கு இன்னும் சுத்தமாக புரியல. ஆனால் நான் 2 கோயிலில் பார்த்துட்டு இது 3வது கோயில். இந்த மாதிரி இந்த சட்டையப்பரை எப்பவுமே மேலே தான் வைக்கிறாங்க, கீழே வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏய் விழுந்துடாதடா, அங்கே போடா. மேலக் டைரிஸ் அதுபோல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி வந்தாச்சு. இதை வந்து மறந்துடாதீங்க, இது முக்கியமான இடம். ஆனால் கை குழந்தையெல்லாம் யாராவது தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு. பெண்கள் கை குழந்தையோடு வர பெண்கள் கொஞ்சம் தவறுங்க இந்த மாதிரி இடத்துக்கு. இந்த மேலே ஏறுறது ஓரளவுக்கு வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா தூக்கிட்டு மேலே வாங்க, ஆனால் கொஞ்சம் பார்த்து வாங்க. அப்புறம் என்ன திட்டுவாங்க, அதுக்காக தான் சொன்னேன். ஒரு குபேரலிங்கம், அதுக்கப்புறம் பிரம்மன், மேலக் டைரிஸ். நான் அவனுக்கு லிங்க் அனுப்புகிறேன், கடைசியாக நான் அனுப்புகிறேன். மேலே வரேன். துர்க்கை அம்மன் நான் வரேன் தம்பி, வெயிட் பண்ணு, நான் வரேன், முடிச்சுட்டு வரேன். அப்புறம் ஈசானி லிங்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா வந்து சண்டிகேஸ்வரர் இறைவனை திறந்துட்டாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். 9080 1783 20 கரெக்ட். ஆகாஷ்னு சேவ் பண்ணி. உன் பேர் பிரவீன். எனக்கு மெசேஜ் பண்ணு. உன் நம்பர் கடைசி 3 நம்பர் என்ன? 3 நம்பர் 374 374. சரி பிரவீன் தானே? சரிப்பா, நான் அனுப்புகிறேன் உனக்கு லிங்க்கு. சுரநிவர்த்தி லிங்கம். அதுக்கப்புறம் வந்து ஆமாம், இப்போ நவகிரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய கோவிலில் வந்து நவகிரக அமைப்பு வித்தியாசமாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற சூரியன், இது செவ்வாய். இந்த செவ்வாய் நேராக பார்க்குற மாதிரி இருக்குது. சூரியன் வந்து இப்படி தலை திரும்பி பார்க்குற மாதிரி தெரியுது. இந்த சூரியனும் இல்லை சாரி, இந்த இங்கே மட்டும் என்னென்னா இந்த பாருங்கள், இது சந்திரன் புதனும் 2 பேரும் ஒரே பார்வையாக ஒரே இடத்த பார்ப்பாங்க. இது காரணம் என்னென்னா இருவருமே பகை கிரகங்கள், அது ஒரு காரணம். ஆனால் இந்த கோவில் வழக்கமாக இருக்கிற எல்லா கோவிலையும் உள்ள மாதிரி தான் நவகிரகம் இருக்குது. கல்வெட்டு சான்று சில இருக்குது. இந்த கல்வெட்டில் நிறைய குலத்துங்க சோழன் தாங்க இருக்கார். இந்த பாருங்க, சதுர்வேதி மங்கள, ஆமாம், குலத்துங்க சோழ தேவ வளநாட்டு சதுர்வேதி மங்கலம்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்கள். பழைய பேராக கூட இருக்கலாம். இந்த மாகாணத்துக்கு பழைய பேர் வந்து குலத்துங்க சோழ வளநாட்டு சதுர்வேதி மங்கலமாக இருக்கலாம். இது கொஞ்சம் பெயிண்ட் அடிக்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாவே பார்க்கலாம். எல்லங்காலத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. சாதாரணமாக கல்லில் கற்றலியாக இருக்கும் பொழுதே ஒழுங்காக தெரியாது கல்வெட்டு. இதில் பெயிண்ட் அடித்து வச்சா இன்னும் நல்லா தெரியும். அவ்வளோதாங்க, இதில் கணிக்க முடிஞ்சது அவ்வளோதான் என்னால். அதுக்கப்புறம் வந்து இறைவன் திறந்துட்டாங்க, பார்க்க முடிஞ்சால் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து சனி பகவான், காலபைரவர், விஸ்வநாதர், தண்டபாணி வந்து இங்கே சிலை வந்து கொஞ்சம் இந்த பழனி ஆண்டவர் கோமணத்தோடு நிற்பார்ல அந்த சிலை அமைப்புது. இங்கே அவ்வளோதாங்க விஷயம், எவ்வளோதான் விஷயம். கல்வெட்டு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இங்கே. இறைவன் இன்னும் திறக்கவே இல்லை. சரி அவ்வளோதாங்க. இப்போ வெளில வாங்க. இதெல்லாம் இங்கே எவனோ ஒருத்தன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இதெல்லாம் இப்போ உள்ள ஆளுங்க எழுதி வச்சுட்டு போனதாக இருக்கும். இப்போல்லாம் அந்த இப்போ உள்ள எழுத்துக்களுக்கும் அந்த காலத்து எழுத்துக்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ வாங்க, இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பல்லவராய, இது நேற்று தான் படித்தேன். அதாவது வந்து 2ஆம் ராஜாதிராஜன் காலத்திலையும் 3ஆம் ராஜராஜன் 3ஆம் குலத்துங்க சோழன் காலத்தில் வானாதிராயன், பாளையருடையான் கூட கிடையாது, வானாதிராயன், இடும்ப நாட்டு கடையூரான் இப்படிங்கிற நிறைய சோழ தளபதிகள், அரசியல் தலைவர்களோட பெயரெல்லாம் குறிக்கப்பட்டிருந்தது.
இப்போ பாருங்க, ராஜ வளநாட்டு கம்பீரன் ஒரு வார்த்தை இருக்குது. ராஜ கம்பீரன் அப்படிங்கிற வார்த்தை வந்து பட்டப்பெயர். அது வந்து 2ஆம் ராஜராஜ சோழனுடைய இது. இந்த மாதிரி நம்ம கல்வெட்டை நிறைய தேடினாலே நிறைய கிடைக்குங்க. இப்போ பாருங்க, இங்கேயும் குலத்துங்க சோழ தேவருக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதில் பூர்வபக்ஷத்து, அதேமாதிரி பூர்வபக்ஷத்து, சதுர்த்தசி இந்த மாதிரியான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா பொதுவாகவே அந்த கல்வெட்டு வந்து இந்த நேரத்தில் ஒன்று பிறந்த நாளாக இருக்கலாம், அவர் எந்த நாளில் பிறந்தார் அப்படிங்கிறதையும் குறிக்கலாம். இல்லை அவர் வந்து ஏதாவது தான தர்மங்கள் கொடுத்தாரு அப்படின்னா அது அந்த நாளில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் குறிப்பாங்க. இதுதான் கல்வெட்டுடைய அமைப்பு. ஆனால் பொதுவாக வந்து அந்த மாதிரி கொடுக்காம வெறும் ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு கொடுக்காம சில கல்வெட்டில் பார்த்திங்கன்னா, இப்போ சேரர் கால கல்வெட்டுலாம் பார்த்திங்கன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீங்கிற வார்த்தை இருக்காது. ஆனால் அதுவே பாண்டியர் சோழர்கள் காலத்தில் ஸ்வஸ்தி ஸ்ரீ இருக்கும். அப்படியே டைரெக்டாக சொல்லுவாங்க. சேரர் கால கல்வெட்டு செப்பேடுகளில் ஸ்ரீ கோக்கன்மை கொண்டான்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்வஸ்திங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ பாருங்க, சோழ வளநாட்டு புலி வளத்து. இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க, புலி வளத்துன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது ஊர் புலிவளம்னு இங்கே ஒரு ஊர் இருக்குது. இங்கேருந்து திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் இருக்குது புலிவளம்னு. அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. புலிவளத்து புலி வளர்த்தந்தது சகக்கா லாபுரை மதுராந்தக தேவ திருச்சிற்றம்பல முடையான் கூத்து. அது ஒரு தெரில. இப்போ கொடுத்துருக்கு பாருங்க, மதுராந்தக தேவ திருச்சிற்றம்பலம் முடையான். மதுராந்தக தேவ, மதுராந்தகன்கிறது வந்து உத்தம சோழன். ஆமாம், உத்தம சோழனுடைய ஞாபகார்த்தமாக தான் ராஜராஜ சோழன் தன்னுடைய மகனுக்கு மதுராந்தகன் பேர் வைப்பார். அதாவது அந்த காலத்தில் தளபதிகளுக்கு ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னா, மன்னருடைய பேரை அடையாளமாக வைப்பாங்க. இப்போ வந்து ராஜேந்திர சோழ தேவராயர் இப்படிலாம் ஒரு பேர் இருக்கும். அதை மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மதுராந்தக சோழ தேவ திருச்சிற்றம்பலமுடையான் இல்லை கூத்தருடையான் திருவாரூர் கூத்தருங்கிறது தான் இறைவனுடைய பெயர். இல்லை வீதி விடங்கராயன்லாம் பேர் இருக்கும் அந்த காலத்தில். அதை மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. கல்வெட்டை படித்து முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குங்க. கோவில் ரொம்ப சூப்பர். இது மாடக்கோவில் அமைப்பு தான். கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய மாடக்கோவில் கிடையாது. ஒரு 2 படி ஏறி போய் அதுக்கப்புறம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. மேலே வந்து எலிவேஷன், அந்த ஸ்டேர் கேஸ் அமைச்சு அதுலேயும் நீங்கள் மேலே சட்டையை பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. அது வந்து என்ன காரணம்னு சரியாக தெரில. கோவில் இங்கே அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அம்பாளுக்குள்ளது. அம்பாள் பேர் வந்து இங்கே என்னமோ போட்டிருக்கு, பயக்ஷராம்பிகைன்னு போட்டிருக்கு. இது வந்து வடமொழி பெயர். இது தமிழ் பெயர் என்னன்னு சரியா தெரியல. அது இறைவன் பேர் இந்த திருமாகாளமுடையார்னு போட்டிருக்கு. ஐயர் வேறு நிற்கிறாங்க, போக முடியுமா என்னன்னு தெரில. வெள்ளையும் தான் பார்த்தேன். இது பயக்ஷராம்பிகைன்னு கொடுத்துருக்கு. அதாவது தனியாக ஒரு கோவில் மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே வந்து அம்மனை வச்சுருக்காங்க. இது வந்து இளங்கோவில்ங்கிற அமைப்பில் வந்து வரும் பயக்ஷராம்பிகை. அம்பாள் வந்து இவங்க தான், பயக்ஷராம்பிகை. அதுக்கப்புறம் உள்ளவா இப்போ நம்ம அங்கே வந்து உள்ள சிவன் கோவிலில் வந்து சண்டிகேஸ்வரரை பார்த்தோம். அப்படியே இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதேமாரி இந்த கோவில் வந்து இப்போ நம்ம உள்ளே இங்கே வந்திருக்கோம்ல, இது வந்து தனியான ஒரு ஃபீலிங் நமக்கு கொடுக்குது. இது வந்து தனி கோவிலுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை நமக்கு கொடுக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா, நிறைய மரம் செடி கொடிகள், அதுக்கு தாங்க கோவில் வேணுங்கிறது. அதாவது கோவில் வந்து என்னென்னா, என்விரான்மெண்ட் அண்ட் எக்கோ சிஸ்டம் எல்லாத்துக்குமே ஒரு பல்லுயிர் ஓம்புது எல்லா விஷயத்துக்கும் தேவைப்படுற ஒரு இடம். இது நீங்கள் என்ன சோர்ஸஸ் அழித்தாலும் கூட இதை அழிக்க முடியாது. அதில் நம்ம முன்னோர்கள் வந்து கரெக்டாக இந்த விஷயங்களை செஞ்சு, அதனால் கோவில் அழிஞ்சிருச்சுன்னா வைங்க, எல்லாமே அழிஞ்சிடும். அங்கே விநாயகர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அந்த காலத்தில் மழை வெள்ளம் இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா இங்கெல்லாம் உட்கார்றதுக்கும் அந்த இலைப்பாடுறதுக்கு உண்டான இடங்களாக இருக்கும். சத்திரங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கும்.
இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் காலத்தில் சுருங்கி இருக்குங்க.